அருள்மொழி தேவி, குழந்தாய் விக்கிரமா, இதோ வந்து விட்டேன் என்று அலறிக்கொண்டு அலைக்கடலிலே பாய்ந்தாள் என்ற விவரத்தை கேட்டபோது விக்கிரமனுடைய கண்களில் நீர் ததும்பி வழிய ஆரம்பித்து விட்டது. அச்சமயம் கடல்களுக்கு அப்பால் எங்கேயோ தான் இருக்கும் விஷயம் தன் தாயின் நினைவுக்கு வந்து அதன் பயனாகத்தான் அப்படி அவள் வெறிகொண்டு பாய்ந்திருக்க வேண்டும் என்று விக்கிரமன் எண்ணினான். பொன்னன் தானும் பரஞ்சோதி அடிகளும் தேவியை தேடியதை பற்றி சொல்லி வந்த போது விக்கிரமன், பொன்னா, சீக்கிரம் சொல்லேன், மகாராணி அகப்பட்டாரா என்று கதறினான். இல்லையே மகாராஜா, அகப்படத்தானே இல்லை, அப்புறம் மகாராணியை தரிசிப்பதற்கு இந்த பாழும் கண்கள் கொடுத்து வைக்கவில்லையே என்று பொன்னனும் கண்ணீர் விட்டான். பின்னே மகாராணி உயிரோடு தான் இருக்கிறார் என்று சற்று முன்பு சொன்னாயே, எனக்கு ஆறுதலுக்காக சொன்னாயா? ஐயோ, இந்த செய்தியை கேட்கவா நான் கப்பலேறி கடல் கடந்து வந்தேன் என்று விக்கிரமன் புலம்பினான். அப்போது பொன்னன், பொறுங்கள் மகாராஜா, குறையையும் கேளுங்கள். மகாராணி உயிரோடு தான் இருக்கிறார், சந்தேகமில்லை. அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள், இனிமேல் என்ன கவலை என்றான் பொன்னன். பிறகு நடந்த சம்பவங்களையும் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறலுற்றான். அலைகளுக்கு மத்தியில் அடர்ந்த இருளில் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை வெகுநேரம் தேடினார்கள். மகாராணி அகப்படவில்லை. பொன்னா, தேவியை சமுத்திரராஜன் கொண்டு போய் விட்டான் என்று பரஞ்சோதி அடிகள் துக்கம் ததும்பும் குரலில் கூறினார். பொன்னன் ஓவென்று அழுதான். இனிமேல் ஒருவேளை அகப்பட்டாலும் உயிரற்ற உடல்தான் அகப்படும் என்று 2 பேருடைய மனத்திலும் பட்டுவிட்டது. உயிரற்ற உடலை அலைகளே கரையில் கொண்டு வந்து தள்ளிவிடும். இனியும் தேடுவதில் ஒரு உபயோகமும் இல்லை. இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு 2 பேரும் கரையேறினார்கள். அவர்கள் கரைக்கு வந்த சமயத்தில் கிரகணம் விட ஆரம்பித்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தகாரத்தை அகற்றி கொண்டு சூரியனுடைய ஒளி நாலா திக்கிலும் ஸ்தாபித்து வந்தது. மாரி காலத்து மாலை வேளையை போல் தோன்றிய அச்சமயத்தில் பரஞ்சோதியாரும் பொன்னனும் கரையேறிய போது அங்கே வெடவெடவென்று குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்ற பரஞ்சோதியாரின் பத்தினியும் வள்ளியும் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கூவினார்கள். அவர்கள் விரைவில் அருகில் நெருங்கியதும் யாரோ ஒரு ஒற்றை கை மனிதன் அப்போதுதான் கடலில் இருந்து கரையேறியதாகவும் அவன் அந்த ஒற்றை கையினால் ஒரு ஸ்திரீயை தூக்கி கொண்டு போனதாகவும் மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அருள்மொழி